ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா saree குஞ்சம் மேக்கிங் ப்ளஸ் ஒரு பிஸ்னஸ் ஐடியா இது ரெண்டையுமே ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். வெளியில் போகாமல் வீட்டில் இருந்தே சம்பாதிக்க இது கூட ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த saree பார்த்திங்கன்னா குஞ்சம் கட்டுற ஒர்க் வந்திருக்கு நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முதல் நாள் கட்ட போகிற saree. ஒரு கஸ்டமர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸில் இருக்க இந்த சாரியில் இருக்க ப்ளவுஸ் பீஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குஞ்சம் கட்டணும். இப்போ அதுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ வந்து குஞ்சம் கட்டுறதுக்காக வந்து டைலரிங் கடைக்கு கிளம்பிட்டுருக்கேன். அந்த சாரியை வந்து ப்ளவுஸ் பீஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சாரியில் வந்து குஞ்சம் ரெடி பண்ணணும். ப்ளவுஸ் பீஸை கட் பண்ணி ஓரம் அடிக்கணும் ஒரு சைடு. அதனால் இப்போ நான் கிளம்பிட்டேன். குஞ்சம் கட்டுறது பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஆர்டரு. ஸோ அதனால் நல்லபடியாக பண்ணணும். அது ஒரு விதமான பயம். எல்லா விஷயத்தையும் வந்து பயம் கலந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதோட அவுட்புட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். உடனே பண்ணித்தரேன், ஓரம் அடித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம டைலர் அண்ணா பார்த்தீங்கன்னா எப்போவுமே சின்ன சின்ன ஒர்க் ஏதாவது நான் கொண்டு போகிறேன் அப்படின்னா உடனே செஞ்சு கொடுத்துருவாரு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உடனே செஞ்சு தந்துட்டாரு. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே ஒர்க்கை முடித்து நான் வீட்டுக்கும் வந்துட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த டைலர் கடை அண்ணா வந்து போய் கொடுத்த உடனேயே வெயிட் பண்ணி வாங்கிட்டு போக சொல்லிட்டாங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே தச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குஞ்சம் கட்டுறதுக்கு வந்து ரெடியாக போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் வச்சு குஞ்சம் கட்டலாம், இந்த கலர் சில்க் த்ரெட் வச்சு கட்டலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஏன்னா அது மாதிரி கட்டும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம். சரி, ஓகே, பண்ணலாமா? பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நான் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 20 ஸ்டான்ஸா த்ரெட் எடுத்து பண்ணியிருக்கோம். இப்போ தான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன். இதுக்கே பார்த்தீங்கன்னா பெண்டு கலண்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இன்ட்ரெஸ்டாக பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக பண்ணேன். இந்த சாரியோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த கலர். பார்த்தீங்கன்னா சாரியில் முந்தி இப்படி தான் இருக்குது. சாரியோட கலர் வந்து இந்த மாதிரி சாண்டில் வித் கோல்டன். அதனால தான் பார்த்தீங்கன்னா குஞ்சம்க்கு வந்து இந்த மாதிரி டபுள் கலராக கொடுத்துருக்கேன். மேட்சிங்காக இருக்கும் இல்லையா? அதனால் டபுள் ஸ்டான்ஸா த்ரெட் எடுத்துட்டு 20 ஸ்டான்ஸா த்ரெட் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த 2 கலர் தான் இதில் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து சாண்டில் கலர்லேயே லைட்டு, இன்னொன்று வந்து சாண்டில் கலர்லேயே டார்க்கு. இந்த ரெண்டும் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த 2 கலர் த்ரெட்டையும் சேர்த்து 20 ஸ்டான்ஸா. அப்போ இதில் 20 இதில் 20 40 வரும். டோட்டலாக 40 ஸ்டான்ஸா. ஏன்னா 2 த்ரெட் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த சாரியில் வந்து இப்போ காமிச்சேன் இல்லையா, அந்த சாரியில் வந்து 2 கலர் அந்த கோல்டன் வித் சாண்டில் மாதிரி வருது. அந்த கோல்டன் வித் சாண்டிலுக்கு வந்து இந்த 2 கலரையும் இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேட்சிங் வர்றதுனால நான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். இந்த 2 கலர் தான் த்ரெட்டு. எந்த ஒரு வேலையிலையுமே கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும். அது மாதிரி தான் கொஞ்சம் குஞ்சம் கட்டுற ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே படுத்திருக்கேன். மறுபடியும் எழுந்திரிச்சு கொஞ்சம் ஒர்க் பண்ணுறேன், அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இப்படி தான் வந்து இந்த குஞ்சம் மேக்கிங் வந்து போணுச்சு. இந்த கலர் த்ரெட்டு பார்த்தீங்கன்னா தீரப்போகுது. இன்னும் இவ்வளோண்டு தான் இருக்குது. இது வந்து பத்தாது. அதனால் இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர்லேருந்து இந்த சாரியோட கார்னர்லேருந்து ஒரு பாதிக்கும் கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. இந்த இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஹாஃபாக ஃபோல்டு பண்ணால் வரும். இவ்வளோ தூரம் போட்டேன்னா பாதி சாரி அளவுக்கு முந்தியில் வந்து முடிச்சிட்டேன் இந்த கொஞ்சம் மேக்கிங். பட் இந்த த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது. இது பத்தாது. அதனால இதே கலர் த்ரெட்டு என்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லாட்டி வாங்கணும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த 4 பாக்ஸ்லையும் வந்து சில்க் த்ரெட் இருக்குது. இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தான் சர்ச் பண்ணணும். ஒருவேளை இருந்துச்சுன்னா லக்கு, இல்லாட்டினா பக்கு அப்படிங்கிற மாதிரி தான். கலர்னா இந்த கலர் சாண்டில் கலர் மாதிரியும் இல்லாமல் எல்லோ கலர் மாதிரியும் இல்லாமல் ஒரு மாதிரியான கலர். ஒவ்வொரு டப்பாவாக பார்ப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இல்லை வேறு எல்லோங்கிறது இல்லை, இது மட்டும் லைட்டாக ஒத்து வரும். ஆனால் இது கொஞ்சம் வேறு கலர், இது வேறு கலர். அடுத்து செகண்ட் பாக்ஸ். ஓகே, இது வருது ஓரளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது. பாருங்க, லைட் போட்டு விட்டேன் அதனால அப்படி இருக்குது. வேறு எந்த கலரும் ஒத்து வரல. இதெல்லாம் கொஞ்சம் பியூர் எல்லோவாக இருக்குது. ஓகே, இதுலேயும் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. கரண்ட் இல்லை, பவர் கட்டு, அதனால தான் வந்து டார்ச் ஆன் பண்ணிக்கிறேன். இதுலேயும் இல்லை. லாஸ்ட் ஒன். இல்லை, இந்த கலர் நான் தேர்ந்து விட்டது. சரி, ஓகே, வாங்கி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக என்கிட்ட இல்லை அந்த கலர் மட்டும். எப்போவுமே வந்து நான் ஆரி ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஒன்று பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்கிட்ட கரெக்டாக எந்த கலர் இல்லையோ அந்த கலர் தான் வந்து தேவைப்படும். நானும் நோட் பண்ணிட்டேன், எந்த கலர் இல்லையோ அதுதான் நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்குமே தவிர இருக்கிற கலர் வந்து இருக்குப்பா இன்னைக்கு அப்படின்ற மாதிரியே இருக்காது. இப்போ கரெக்டாக பார்த்தீங்களா, அந்த எல்லோயிஷ் மட்டும் இல்லை, இது மாதிரி தான் சதி பண்ணுது. சரி, ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சாரியில் வந்து குஞ்சம் கட்டுற ஒர்க்கு இவ்வளோ தூரத்துக்கு முடிச்சிருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் பேலன்ஸ் மட்டும்தான் இருக்குது. என்னோட கையை பாருங்கள், இதை பார்க்கவும் தான் எனக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. மைன்யூட்டான இந்த த்ரெட்டை வெட்டும்போது, இந்த த்ரெட்டை வந்து ஈவன் பண்ணிவிட்டு நான் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துகள்கள் மாதிரி இருக்குது. எவ்வளோ இருக்குது பாருங்கள். காட்டன் மில்லுலலாம் வேலை செஞ்சால் டஸ்ட் அலர்ஜி வரும்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கதான் போல இருக்கு பறக்கும் அப்படின்னு. என் கையில் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், கட்டை விரல்லாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது பேலன்ஸ், இவ்வளோண்டு தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஒர்க்கு. நாம் பண்ணிட்டு இருக்க ஒர்க்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்து பார்க்குறத விட கொஞ்சம் தூரமாக இருந்து பார்க்கணும். பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஒர்க்குன்னு இல்லை, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நாம் தூரமாக இருந்து அந்த வேலையை ரசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது அழகாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஏன்னா நாம் செஞ்ச ஒர்க்கை என்னைக்கு ரசித்து பார்க்குறோமோ அன்னைக்கு தான் அந்த ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே, ஆமாம் நாம தான் பண்ணது அப்படிங்கிற மாதிரி போயிடக்கூடாது. நாம் பண்ண ஒர்க்கை நாம் ஒவ்வொரு டைம் பார்க்கும்போதும் ரசித்து பார்க்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம், அது மற்றவங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஏன்னா நான் பண்ணினது பார்த்தீங்கன்னா தூரமாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் ரசித்து பார்ப்பேன். ஏன்னா அப்போ தான் அது வந்து அடுத்தவங்களுக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி ஆங்கிளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து ஆமாம் இது கரெக்டு தான் அப்படின்னு தோணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி பண்ணுனேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேவையான மெஷர்மெண்ட்டில் ஒரு இந்த மாதிரி ஊசி வந்து நமக்கு ஆரி மெட்டீரியலோடையே வரும். அந்த ஊசியை வச்சு நல்லா ஒரு ஹோல் வந்து ரெடி பண்ணிக்கணும். அந்த ஹோலில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்டான்ஸா 20 ஸ்டான்ஸா வச்சு த்ரெட்டு, அந்த த்ரெட்டை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணணும். அதை வந்து ஒரு நீடில்ல கோர்த்து வச்சுக்கணும் 20 ஸ்டான்ஸாவையும். இந்த எம்ப்ராய்டரிலாம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நீடில்ல கோர்த்து வச்சுட்டு அதை இன்செர்ட் பண்ணி தேவையான ஹைட் வந்ததும் பார்த்தீங்கன்னா நிறுத்திக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஹைட் வந்தால் போதும். ஸோ அதை வந்து நல்லா கரெக்ட் பண்ணி இது மாதிரி இழுத்தோம் அப்படின்னா டைட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு நீடில், சின்ன நீடிலில் வந்து நம்ம நூல் வந்து கோர்த்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நீடிலில் நூல் கோர்த்து வச்சுருக்கேன். இதுவுமே சில்க் த்ரெட் தான். நம்ம சில்க் சாரியில் வந்து கொஞ்சம் மேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணாமல் சில்க் த்ரெட்டே யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அதை நான் கட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வாட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் அடித்த மாதிரி இப்படி கட்டிக்கணும். அவ்வளோதான். இப்போ கட்டிட்டு நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கொஞ்சம் ரெடி. கீழே இருக்க எக்ஸ்ட்ரா த்ரெட்டெல்லாம் வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. இது மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்க் த்ரெட்டுக்கு ஒரு சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாரீலையே வந்து குஞ்சம் கட்டுறதுக்குன்னு ஒரு சின்ன பார்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை பண்ணும்போது அதுக்கு தனி சார்ஜ் பண்ணலாம். சில பேர் வந்து இந்த மாதிரி த்ரெட்டில் வந்து குஞ்சம் இல்லாமல் பீட்ஸ் ஒர்க்கில் குஞ்சம் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கஸ்டமருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது மாதிரி பண்ணலாம். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா குஞ்சம் ரெடி பண்ணிடுங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சில்க் த்ரெட்டில் நம்ம குஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சில்க் த்ரெட் குஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் ஹை காஸ்ட்டு, பீட் ஒர்க் அப்படின்னா அதை விட ஹை காஸ்ட்டு. குஞ்சம் மேக்கிங் பார்த்தீங்கன்னா 500 வரைக்குமே சார்ஜ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிவிட்டு சாரியை ஃபோல்டு பண்ணி அவங்களுக்கு பாக்ஸில் வச்சு கொடுத்து விடணும். கரெக்டாக கரண்ட்டு போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண அவுட்புட் பார்த்தீங்கன்னா சாரீக்கு மேட்சிங்காக நைட்டில் வியூ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சில்க் த்ரெட்டோட கலர் பாருங்கள், சாரியோட கலருக்கு அப்படியே மேட்ச் ஆகியிருக்கு. பார்த்தீங்களா, சில்க் த்ரெட்டோட வேல்யூ வந்து இதுதான் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா ஜிகு ஜிகுன்னு சில்க் த்ரெட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மினுமினுப்பாக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். கஸ்டமர் வந்து நாளைக்கு இந்த சாரீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை கடகடன்னு ஃபோல்டு பண்ணிவிட்டு கொண்டு போய் நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. வெளியில் எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம இந்த மாதிரி வேலைகளை எடுத்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இது மட்டுமே ஒரு ஒர்க்காக கூட எடுத்து பண்ணலாம். ஏன்னா இப்போல்லாம் வந்து குஞ்சம் மேக்கிங்கிறது வந்து சாரியில் வர அந்த குஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவுந்துரும், சாரிலேயே வர குஞ்சம். அதனால் இந்த மாதிரி வந்து குஞ்சம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட அழகு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து குஞ்சம் மேக்கிங் வந்து நீங்களும் எடுத்து பிஸ்னஸ் மாதிரி கூட பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட சாரீக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கஸ்டமருடைய சாரீக்கு யாராவது ஒருத்தருக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் 2 பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க இன்னும் 2 பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து நம்மளோட பிஸ்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.